மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கடந்த சில வாரங்களாக தமிழக அரசின் மீது ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை நடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு பல்வேறு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தரப்பில் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். தகவல்களை கேட்டு பெறலாம். ஸ்டாலின், எய்ம்ஸ் மருத்துவமனையின் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் தகவல் குறித்து விரிவாக சொல்லுங்கள். பத்மபிரியா, தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால், எய்ம்ஸ் மட்டுமல்ல, தமிழக அரசு, எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் அப்போலோ மருத்துவமனை, இந்த மூன்றும் இணைந்துதான் ஜெயலலிதா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இந்த மரணம் தொடர்பான இந்த அறிக்கையை முழுவதும் விளக்க அறிக்கையை தற்போது வெளியிட்டுள்ளது. குறிப்பாக மருத்துவமனையில் இருந்தபோது ஜெயலலிதாவுக்கு பல்வேறு விதமான சிகிச்சைகள் சிறப்பாக அளிக்கப்பட்டுள்ளதாக எய்ம்ஸ் மருத்துவர்களை பாராட்டியதாக தற்போது தமிழக அரசு வெளியிடப்பட்டிருக்கும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த எய்ம்ஸ் மருத்துவர்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால், முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது 5 முறை அவர் நேரடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு நேரில் வந்து அவருக்கு தேவைப்பட்ட சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள். குறிப்பாக 3 மருத்துவர்கள், எய்ம்ஸ் மருத்துவர்கள், பல்வேறு விதமான சிறப்பு நிபுணர்கள் அவருக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பல்வேறு விதமான சிகிச்சைகளை அவர் அளித்திருந்ததாக எய்ம்ஸ் மருத்துவமனை தன்னுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த அறிக்கையானது எய்ம்ஸ் மருத்துவர்கள் கடந்த அந்த 5 முறை தாங்கள் நேரடியாக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாகவும் என்னென்ன சிகிச்சைகள் அளித்திருக்கிறோம் என்பது குறித்தெல்லாம் விரிவான ஒரு அறிக்கையை இன்று மதியம்தான் தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணனிடம் இன்று மதியம் டெல்லியில் வைத்து அளித்தார்கள். அதன் பிறகு இன்று மாலை முழுவதுமான இந்த விளக்க அறிக்கை என்பது தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டது. முழுவதுமாக ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால், தமிழக அரசு, அப்போலோ மருத்துவமனை மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை மூன்றும் இணைந்து தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். குறிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் அளித்துள்ள அந்த அறிக்கையின்படி பார்த்தோம் என்றால், பல்வேறு விஷயங்கள், அந்த கடந்த அந்த 5 முறை என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன, அந்த சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது ஜெயலலிதா என்ன நிலையில் இருந்தார் என்பது குறித்தெல்லாம் விளக்கமாக இந்த அறிக்கையில் அந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு தன்னுடைய விளக்கத்தை அளிக்கும் பொழுது பார்த்தோம் என்றால், செப்டம்பர் 22ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது அவர் மயக்க நிலையில் இருந்ததாகவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால், இதய செயலிழப்பு ஏற்பட்ட போது ஜெயலலிதாவை காப்பாற்ற அனைத்து வகையிலும் முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டது. டிசம்பர் 4ஆம் தேதி 2016 டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அந்த மாரடைப்பானது கார்டியாக் அரசு அந்த மாரடைப்பானது ஏற்பட்டது. அப்போது இருந்து அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி 4:30 மணியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி இரவு வரை அனைத்து விதமான சிகிச்சைகளும், அவரை காப்பாற்றுவதற்கான அனைத்து விதமான சிகிச்சைகளையும் அப்போலோ மருத்துவமனை எல்லாம் முழுவதுமாகவே எடுத்து வந்தது. சிகிச்சைகள் என்பது தொடர் சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக தெரிவிக்க, கடந்த அந்த 75 நாட்களை பொறுத்தவரை செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து 75 நாட்கள் சுமார் 15 அறிக்கையில் அப்போலோ மருத்துவமனை சார்பில் வெளியிடப்பட்டது. அந்த 15 அறிக்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது, என்னென்ன மாதிரியான பாதிப்புகளில் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தார் என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக என்னென்ன பாதிப்புகள் இருந்தால் அவருக்கு என்ன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் இந்த அறிக்கையில் முழுவதுமான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதாவது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகளாகட்டும், பல்வேறு விதமான அரசியல் தலைவர்களாகட்டும், முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் உள்ளது, அது தொடர்பான நீதி விசாரணை வேணும் என பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை எழுப்பி வரும் நிலையில் தற்போது இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து குற்றச்சாட்டுகளையுமே அப்போலோ மருத்துவமனை ஆகட்டும், எய்ம்ஸ் மருத்துவமனை ஆகட்டும், தமிழக அரசு அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முழுவதுமாக மறுத்துள்ளது. அதாவது இது போன்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்ற ஒரு விஷயத்தை தெளிவாக இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள். 10க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கையானது தற்போது தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் இந்த அறிக்கை என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதற்கு முன்பு கூட லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் வைத்து செய்தியாளர்கள் சந்தித்தார். அவரும் பல்வேறு
பல்வேறு விதமான கருத்துக்களை முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு என்ன சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது, அவர் என்ன நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பது குறித்தெல்லாம் விரிவாக செய்தியாளர்கள் மத்தியில் மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்திருந்தது. அந்த அடிப்படையில் அதன் பிறகும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் என்பது ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியாகவே எழுப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் தான் இந்த அறிக்கையானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் நேரடியாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இன்று சென்று டெல்லியில் வைத்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் யார் யாரெல்லாம் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்தார்களோ அவர்களை நேரடியில் சந்தித்து அந்த அறிக்கையை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு தற்போது இந்த அறிக்கையானது இந்த மதியத்திலிருந்து இந்த மாலைக்குள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் முழுவதுமாக அப்போலோ மருத்துவமனை, தமிழக அரசு மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த மூன்றும் இணைந்து ஒட்டுமொத்தமாக 75 நாட்களில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு என்ன சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது, அவர் நீர் சத்து மற்றும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார், அவருக்கு இதய நோயும் இருந்தது என பல்வேறு விதமான அந்த ஏற்கனவே அப்போலோ மருத்துவமனை அந்த 15 அறிக்கையில் தெரிவித்திருந்தபடி அதன் முழு விவரங்களையும் இந்த அறிக்கையின் வாயிலாக மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாகத்தான் தற்போது இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் சொன்னது போல சில நாட்களுக்கு முன்பு மருத்துவர் ரிச்சர்ட் பேல் தலைமையில் சில மருத்துவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில் அவர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வண்ணம் தமிழக அரசு தரப்பிலேயே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது பேசிய மருத்துவர்களும் கூட தங்கள் வரம்பிற்குட்பட்ட பதில்களையே தம்மால் வழங்க முடியும் என்றும், மேலும் விவரங்கள் தேவை என்றால் தமிழக அரசே விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் இந்த அறிக்கையில் ஊடகவியலாளர்களின் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் கிடைக்க பெற்றிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? பத்மபிரியா, நிஜமாக நீங்கள் குறிப்பிட்டது போல முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5 அந்த 75 நாட்களை பொறுத்தவரை அவருக்கு பல்வேறு விதமான சிகிச்சைகள், குறிப்பாக 9 மருத்துவர்கள் குழு கொண்ட அப்போலோ மருத்துவமனையின் சிறப்பு நிபுணர் குழுவானது அமைக்கப்பட்டது. அதன் பிறகு லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே சுமார் 3 முறை லண்டனிலிருந்து நேரடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து அவருடைய மேற்பார்வையிலேயே சிகிச்சைகளானது மேற்கொள்ளப்பட்டது. இதை தவிர எய்ம்ஸ் மருத்துவர்கள் 3 நிபுணர்கள் நேரடியாக 5 முறை, சுமார் 5 முறை அக்டோபர் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரை தொடர்ச்சியாக 5 முறை முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தார்கள். அவருடைய மேற்பார்வையின் கீழ் பல்வேறு விதமான நிபுணர்கள் அந்த சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள். இவர்களை தவிர பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கூட சிங்கப்பூரிலிருந்து 2 மருத்துவர்கள், பெண் மருத்துவர்கள், பிசியோதெரபி மருத்துவர்கள் நேரடியாக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்தார்கள். இது போன்ற பல்வேறு விதமான உயர்தர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு ஒரு கட்டத்திற்கு மேல் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட காரணத்தினால்தான் அவருடைய உயிரானது பிரிந்ததாக தமிழக அரசு கடந்த இந்த 90 நாட்களில் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறது. லண்டன் மருத்துவர் பீலே செய்தியாளர்கள் சந்திப்பு தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டது.